இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருஷத்துடைய கடைசி நாட்கள்ல இருக்கும். இந்த வருஷத்துல எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சோர்ந்து போயிடாதீங்க. அப்படி சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமானதா இருன்னு சொல்றாரு. ஆண்டவர் பலத்துக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதன்னு சொல்றாரு. இங்கே வேதத்துல பாத்தீங்கன்னா கடைசி நேரத்திலையும் இக்கட்டான சூழ்நிலையிலும் தான் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. மொர்தெகாய் எத்தனை பேருக்கு தெரியும்? தூக்கு மரத்துக்கு கொண்டு போறாங்க. அவருக்கு மரணம் இன்னும் கொஞ்ச நாட்கள் நடக்க போகுது. அந்த நேரத்துல காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் மாற்றினார். அதே போல ஆபிரகாம் ஐயா தன் பிள்ளைய பலி செலுத்த போனார். அங்க கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது, அவருக்கு பதில் கிடைத்தது. அதே போல இக்கட்டான சூழ்நிலை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூழல போடுறாங்க, அங்க கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அதே போல உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். நீங்க அவருக்காக காத்திருங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, நேரத்தை பார்க்காதீங்க, உங்க எதிரில் இருக்க மனுஷனுடைய இறுதியத்தை பார்க்காதீங்க. அவங்களால எல்லாமே செய்ய முடியும், உங்களுக்கு உதவி செய்ய முடியும், ஆனால் செய்ய மாட்டாங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கு, அந்த கவலை இருக்கு, பாரம் இருக்கு, அவங்க நினைச்சா முடியும்னு. நீங்க அவங்க கிட்ட கேட்காதீங்க, பரலோகத்துல கேளுங்க. ராஜாக்களின் இருதயம் தேவனுடைய கரத்தில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை அவர் தமது சித்தத்தின்படி திருப்புவார் என்ற வேத வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். யாக்கோப்பை வேறு பற்றி இஸ்ரவேலே பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த நாட்கள் வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான். அவர் உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டாரு. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? நிச்சயமா சொன்னதை செய்வார் ஆண்டவர். செய்யறது மட்டும் செஞ்சு முடிப்பாரு. அவரே ஆரம்பிச்சு அவரே முடிப்பார். எத்தனை நாள் அழுதுருப்பீங்க? எத்தனை நாள் ஆண்டவரே என் ஜபத்தை கேட்டீங்கன்னு அழுதுருப்பீங்க? சங்கீதம் 94 இப்படிதான் சொல்லுது, கண்களை உண்டாக்கின அவர் உன் கண்களின் கண்ணீரை காணாமல் இருப்பாரோ, செவிகளை உண்டாக்கின அவர் உன் ஜபத்தை கேட்காமல் இருப்பாரோ? ஜபத்தை கேட்பவர் மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுது. நீங்க போங்க, அவர்கிட்ட போங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட கேளுங்க. நீதிமான் விரும்பிய காரியம் அவன் கையிலே கொடுக்கப்படும். உன் மன விருப்பத்தை உனக்கு தருவன் சொல்ற ஆண்டவர். உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள் என்று ஆண்டவர் சொல்றார். வருஷம் முடிஞ்சிருக்கும் போது எதுவும் பண்ண முடியாது, கிட்ட வந்துட்டோம், அவ்வளவுதான், அடுத்த வருஷத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு சோர்ந்து போயிடாதீங்க. விடாமுயற்சியா சோர்ந்து போகாம இடைவிடாம இரவும் பகலும் அவரை கூப்பிட்டுட்டே இருங்க. உங்களுக்கான வாசல் திறக்கப்படும், உங்களுக்கான அடைக்கப்பட்ட அந்த கதவு திறக்கப்படும். மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். இயேசு கிறிஸ்து கிட்ட விசுவாசமா இருங்க. அவரோட புதிய ஆண்டுல இன்னும் உறவுல கிட்டி இருங்க. அவரோட உறவுல இருங்க. அது மட்டும் அவர் கேட்கிறாரு, மற்ற யாவற்றையும் அவர் பார்த்துப்பாரு. கண்மூடித்தனமான நம்பிக்கை மனுஷங்க மேல வைக்காதீங்க. கண்மூடித்தனமான நம்பிக்கைய தேவன் மேல வைங்க. இதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென்.